டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே மிகப்பெரிய உருட்டு என்னன்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ஃப்ரீன்றது தான். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 15 ஆஃப் மார்க்கெட்டிங் ஒர்க்குகள். ஷாக்கிங்கான ட்ரூத் என்னன்னா, டெய்லி உங்க பேஜஸ்ல போஸ்ட் போடுறது ஃப்ரீ இல்ல. நீங்க இதுல காசை விட வேல்யூபிளான டைம் அண்ட் எஃபோர்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்க. இதனால உங்களுக்கு மினிமம் 3 to 6 months ஆகும் இதுல இருந்து ப்ராப்பரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க உங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஆவரேஜா 1000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல 5 to 10% ஆஃப் பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் உங்களோட வீடியோவை அவங்களுக்கு காட்டும் அட் இனிஷியல் ஸ்டேஜ்ல. இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, ஜஸ்ட் கேமரா முன்னாடி நின்று ஏதாவது ஒரு வீடியோ போடுறவங்களுக்குலாம் நிறைய ரீச் கிடைக்குது அப்படின்னு. ஆனா இதுல என்ன பாயிண்ட்னா, அதுல எத்தனை பேர் அவங்களோட கஸ்டமர்ஸா மாறுறாங்க? ஒரு குவாலிட்டியான போஸ்ட் போடுறோம்னா அதுக்கு ப்ராப்பரான ரிசர்ச், டிசைன், கன்சிஸ்டன்சி இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இனிமே யாராச்சும் ஆர்கானிக் போஸ்ட்லாம் ஃப்ரீன்னு சொன்னா நம்பாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆர்கானிக்கா ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் நம்பி இருக்காம யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மை ட்ரை பண்ணி பாருங்க.